చంద్రముఖి வந்து பேய் படமா? ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావ్? பேய் படமா அப்படின்னா பேய் படமும் சொல்ல முடியாது. నా పేరు చంద్రముఖి కాదురా. இப்போ வரைக்கும் சந்திரமுகி காஞ்சனா அதெல்லாம் பேய் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. சந்திரமுகி வந்து பேய் படமா அப்படின்னு கேட்குறேன். இல்ல அது ஆவி வந்தாதானே பேய் படம். அதாவது இது பாத்தீங்கன்னா வந்து மனோ தத்துவ ரீதியா வந்து எடுக்கப்பட்ட படம் தான். சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, கங்காதான். ஒரு டாக்டர் வந்து குணப்படுத்துறாருல. இப்ப பேய் வந்துச்சுன்னா மந்திரவாதி வருவான், அவன் வந்து பேயை ஓட்டுவான். இது இருக்கு, இதுல வந்து டாக்டர்ல வர்றாரு. இது பேய் கிடையாது, ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துற டாக்டர் கதை. அது வந்து சந்திரமுகி வந்து பேய் கிடையாது. அந்த சந்திரமுகியோட அறையை வந்து சுத்தம் பண்ணுவாங்க தெரியுமா, ஜோதிகர் கங்கா சுத்தம் பண்ணுவாங்க, தடையை மீறி உள்ள போவாங்க. இந்த பின்னாடி இருக்கிற ரூம் பக்கம் யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லியும் தடையை மீறி போவாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. சந்திரமுகியோட அந்த போட்டோவை பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண சேலை, அந்த சலங்கை இதெல்லாம் வந்து பார்த்து அவங்கள மாதிரியே வந்து நின்னும் பார்த்து கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா நின்னா அவங்க சந்திரமுகியோட கேரக்டர் வந்து அப்படியே மைண்ட்ல செட் ஆயிரும். கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா. சின்ன வயசுலயே கங்காவுக்கு வந்து கதை கேட்கறதுனா பிடிக்கும் சொல்லுவாங்க. அதனால சந்திரமுகியோட கதையை கேட்டு அவங்க சந்திரமுகியாவே தன்னை நினைச்சுக்கிறாங்க. ஆனா பேய் பிடிக்கல. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அந்த இந்த சீனை எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க படத்துல. அந்த லைப்ரரி போய் இந்த வேட்டையராஜாவை பத்தின ஒரு தகவல்கள் வந்து படிச்சுட்டு வெளியே வந்த மாதிரி. உள்ள போகும்போது கங்காவனும், வெளியே வரும்போது சந்திரமுகின்னு சைன் போட்டிருப்பாங்க. ஓ ஓ சமசீனாச்சு. எனக்கா அந்த சீன் வந்து படத்துல இல்ல. கேட்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. அதாவது லைப்ரரிக்குள்ள போகும்போது கங்காவா உள்ள போவாங்க, வெளியே வரும்போது சந்திரமுகியா வெளியே வருவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் இருக்கும், கன்னடத்துலயும் இருக்கும். அந்த கையெழுத்து போடுற சீன். ஆமா, உள்ள போகும்போது గంగావాவும் வெளியே வரும்போது నాగవల్లియాவும். పుస్తకం తీసుకునేటప్పుడు లాగ్ బుక్ లో గౌరీ అని ఇంగ్లీష్ లో రాస్తుంది. చదవడం పూర్తి చేసిన తర్వాత అదే పుస్తకంలో చంద్రముఖి అని తమిళంలో సంతకం చేసి వెళ్ళిపోయేది. சரி, இப்போ அந்த வடிவேல் காமெடி பார்க்கலாம். வடிவேல் காமெடி எப்படி இருக்கும்? பயங்கரமா அந்த பேய் இருக்குங்கறானுங்க, பிசாசு ஏதோ பேய் இருக்குன்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, பயந்தா குளி. அதுல ஒரு சீன் வந்து டெலிட் சீன் ஒன்று வரும் தெரியுமா? டெலிட் பண்ணிருப்பாங்க ஒரு சீனை. வடிவேலு வந்து சரி மாப்பிள்ள வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணி நடந்துட்டு இருப்பாரு. ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும். டே நம்ம மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரம்ஸ் அடிப்பாங்க. ஹெலிகாப்டர் அந்த மலைக்கு அந்த பக்கம் போயிடும். டே என்னது மாப்பிள்ள வீடு தெரியாம ஏன் மலைக்கு அந்த பக்கம் போனாரு? மாப்பிள்ள வீடு இங்க இருக்குது மாப்பிள்ள அப்படிம்பாரு. அப்படி சொன்னோன்னே அந்த ஹெலிகாப்டர் திருப்பிட்டு திரும்ப மலையில இருந்து இப்படி வரும். இல்லடா மாப்பிள்ள போறாரு, ஒருவேளை அட்ரஸ் தெரியலையோ, மாப்பிள்ள இதான் வீடு வாங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள வந்துட்டாரு அடிக்கடான்ட்டு ட்ரம்ஸ் அடிப்பாங்க. ட்ரம்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பக்கம் போயிடும், ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போயிடும். என்னடா மறுபடியும் போறாரு, ஒருவேளை இறங்குறதுக்கு பெட்ரோல் இல்லையோ? மாப்பிள்ள வீடு இங்க இருக்கு மாப்பிள்ள, நீங்க அந்த பக்கம் போறீங்க, அந்த பக்கம் கம்மாக்கரை இருக்கு அப்படிம்பாங்க. அந்த சீன் படத்துல கட்டு. சிவாஜி கணேசன் அவருடைய ஞாபகம் அந்த ஒரு சீன்ல வரும். ஏன்னா படத்துல அப்பா வந்து சிவாஜி கணேசன் தான். இந்த ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே வந்து ரஜினி சார் சொல்லுவார் தெரியுமா, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. சிவாஜி கணேசனோட ஃபேஸ் எப்படி காட்டுவாங்க? ஒரு பிஜிஎம் வரும் தெரியுமா அந்த இடத்துல? இந்த தேவர் மகன் படத்துல அந்த அந்த சாங்கோட அந்த பிஜிஎம், தெற்கு தசாண்ட மன்னரினந்தா, அந்த புல்லாங்குழலோட இசை. ஆனா அந்த சீனும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய மனோதத்துவ டாக்டர் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கிட்ட அந்த அரண்மனை சாவி, அந்த சாவி ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அவன் செத்து போயிடுவான். அதுல அவன் எதுக்கு சாகுறான்? அந்த ரூமுக்கு சாவி செஞ்சு கொடுத்தவன் ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டான்.
அது சந்திரமுகினால தான் சாகுறானா இல்லை அது ஏன் சாகுறான்னு சும்மா ஒரு த்ரில்லுக்காக? ஆமா, அது ஏன் சாகுறான்னு யாருமே சொல்லல. படம் பார்த்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமா அந்த கொள்ளை ஏன் சாகுறான்னு எனக்கும் தெரியல. 24 மணி நேரமும் குடிக்கிறவன் சாவி செஞ்சாலும் சாவான், சாவி செய்யலனாலும் சாவான். அந்த பாம்பு எதுக்கு வருதுன்னு தெரியல. பாம்பு எதுக்கு வருதுன்னே எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா அந்த பாம்பு தான் சந்திரமுகியாம். அதாவது கடைசியில சந்திரமுகி வந்து அந்த பொம்மையை அப்ப ஜோதிகா சந்திரமுகி இல்லையா, பாம்பு தான் சந்திரமுகி. ஜோதிகாவுக்கு வந்து சந்திரமுகி வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த பொம்மையை எரிச்சிருவாங்கல்ல, அந்த ராஜாவோட பொம்மையை எரிச்சக்கப்புறம் பாம்பு வெளியே போகும் இல்லையா, அது வந்து சந்திரமுகி அந்த கோட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்களாமா. பாம்பு தான் சந்திரமுகி இல்ல, அது அந்த சந்திரமுகி படத்துல வந்து அந்த மைனஸ் பாயிண்ட் அந்த பாம்பு தான். பாம்பு அவசியமே இல்லை. கிராபிக்ஸ் பாம்பு பார்த்தாவே தெரியுது. இப்ப பார்த்தாலும் அது கிராபிக்ஸ் பாம்பு தான், ஒரு ரியல் பாம்பு மாதிரியே இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க. அது பாம்பு அவசியம் இல்லாத ஒரு அதுவும் ஒரு த்ரில்லு கூட்டுறதுக்கு. பாம்பு வேற இங்க மேல இருக்கு, அவ்வளோ பெரிய பாம்பு. இவங்க கீழே இருந்து அங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு த்ரில்லை கூட்டுறதுக்காக பாம்பு வச்சு அது ஒர்க் அவுட் ஆகலையே. சில பேர் ஏத்துக்கிட்டாங்க, சில பேர் ஏத்துக்கல. அது எதுக்குடா தேவையில்லாத அந்த பாம்பு நுழைய விட்டு, இங்கேயே சந்திரமுகி இருக்கும்போது எதுக்கு நாகப்பாம்பு, இது பெரிய மலைப்பாம்பு டாக்கெல்லாம் வந்துச்சு அப்பவே. இப்ப சந்திரமுகி 2ல கூட பாம்பு வரும். ஆமா, தெலுங்குலயும் பாம்பை ஓட விட்டாங்க, கன்னடத்துலயும் அதே மாதிரிதான் பாம்பை ஓட விட்டாங்க. அது எதுக்கு ஓட விட்டாருன்னு டைரக்டருக்கும் தெரியல, படம் பாக்குற நமக்கும் தெரியல. ஒரு சீன் வந்து கட் பண்ணிருப்பாங்க. அதாவது சந்திரமுகி அற திறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சந்திரமுகியோட அறை என்னைக்கு திறக்கப்பட்டதோ அன்னிலிருந்து தான் இங்க பிரச்சனை ஆரம்பமா இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒரு பிரசாத பேக் வந்து எரியும். பிரசாத பேக் எங்க? அவரு சபரிமலை பிரசாதம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த பிரசாத பேக் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். இது வந்து சந்திரமுகியோட வேலை தான். இதை எரிச்சவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த காட்சி வந்து படத்துல இருக்காது. சபரிமலை பிரசாத பேக எரிச்ச சந்திரமுகி உன்னை வந்து பழி வாங்க விட மாட்டேன். ஹேய், இதுல ஜெயிக்க போறது நீயா இல்ல நானா பாத்துடுறேன். அந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக் வர வேண்டியதா இருந்திருக்கும். இல்ல, அந்த காட்சியை வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த காட்சி படத்துல இருக்காது. பிரபு கிட்ட சொல்லுவாரு, யாம் இருக்க பயமேன், சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வல். யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம். அந்த டூயட் தேவையில்லாத டூயட் தான் படத்துல. ஆனா ஒரு ரஜினிக்கு ஒரு லவ் சாங் வேணுமே. ஆமா, ஒரு டூயட் சாங் வேணும், அதனால வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம். ஏன்னா இப்ப மலையாளத்துல வந்து இன்டர்வலுக்கு மேலதான் மோகன்லாலே வருவார். ஓ, அது வரைக்கும் வர மாட்டாரா? அவருக்கு பேரே கிடையாது. ஓ சரி சரி, அவங்க வெறும் படத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்துல வந்து அவருக்கு பேரே கிடையாது. சந்திரமுகியோட ஆவி வந்து யாரு உடம்புல பூந்துருக்கு அப்படின்னு எல்லாம் குழப்பத்திலேயே இருப்பாங்க. ஜோதிகா மேலையா இல்ல நயன்தாரா மேலையா அப்படின்னு. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் தள்ளி விடலைங்க. நயன்தாரா வந்து சில சீன்ல எல்லாம் வந்து கொஞ்சம் முறைச்சு பார்ப்பாங்க. அவங்கள அந்த மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. எதுக்கு நம்மள குழப்பம் இருக்கு? பாக்குறவங்களுக்கு நயன்தாரா தான் சந்திரமுகியா இருப்பாங்களோன்னு ஒரு தோணல் வரணும். ஆமா, அப்பப்போ முறைச்சு பாக்குறது, ஒரு மாதிரியா பேசுறது, அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. சங்கீதங்கிறது சரஸ்வதி. சில சீனால கட் பண்ணிட்டாங்க படத்துல. இந்த நயன்தாரா வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுறது, அந்த சீனெல்லாம் வந்து படத்துல இல்ல, கட் பண்ணிட்டாங்க. அது பிறவிலேயே ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாமியார் ஒருத்தர் வருவாரு. ஆமா, அந்த பிரச்சனைகளை தீக்கிறேன் அப்படின்னு நாசர் வந்து வர வைப்பார். இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, என்னன்னா இது வந்து சயின்ஸால தான் குணப்படுத்த முடியும்னு ரஜினி இருப்பாரு, இதை வந்து ஆன்மீகத்தால தான் குணப்படுத்த முடியும்னு அந்த சாமி.
பிரபுவுக்கு வந்து அவருக்கு நம்பிக்கை இருக்காது. தனியா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து படத்துல இருக்காது. சாமியாரோட திமிர பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நமக்கே கண்டிஷன் போடுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கோயில் இருக்கும், கோயில் பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து 2 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற யாரும் வெளியே போய் தங்க கூடாதான். இவர் யாருங்க நமக்கு கண்டிஷன் போடுறதுக்கு? அந்த சீன் படத்துல இல்ல. என்னன்னா இந்த மாதிரி ஒரு மாமா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவன் அது இதுன்னு சொல்லி காசை புடுங்க தான் பார்ப்பான். பேய் பூதம் அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 21வது நூற்றாண்டுல நீங்க கூட இதெல்லாம் நம்புறீங்களா? அதுக்கு ரஜினி சார் இருந்துட்டு அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதே வந்து சர்ச்சையா தான் இருக்கு. சில பேர் இருக்கும்பாங்க, சில பேர் இல்லம்பாங்க. இருக்கா இல்லையாங்கிறது சர்ச்சையா தான் இருக்கு. இப்ப பேய் இருக்கா இல்லையாங்கிறது சர்ச்சையா தான் இருக்கு. அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேய் பிசாசு ஆவி பூதம் இதெல்லாம் எப்பவுமே சர்ச்சையில இருக்கிற விஷயங்கள். சரி, இப்ப இவரு வந்திருக்கிறாரு, எதையும் வந்து நம்ம புறந்தள்ளிடக்கூடாது. இப்ப இவர் வந்திருக்கிறாரு, இவர் என்ன பண்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். இவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சரின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ செந்தில், எங்க நல்லவங்க இருப்பாங்களோ அங்க நிச்சயமா கெட்டவங்களும் இருப்பாங்க. இப்ப அந்த காட்சி வந்து படத்துல இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து கங்கா கேரக்டர் வந்து கமிட் ஆனது வந்து சிம்ரன் தான். சிம்ரன் வந்து அப்ப கன்சீவா இருந்தாங்க. நான் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இப்பதான் ஜோதிகா வந்தாங்க. நான் பெருமை பண்ணேன். இல்லம்மா எனக்கு என்ன ஆகுது? அப்படியா? சிம்ரன் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிம்ரன் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா சந்திரமுகி கேரக்டர்ல வந்து ஜோதிகா பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியலையே. வேட்டையன் ராஜா வருவாரு. அவர் வருவார்ல வேட்டை ராஜாவா, அப்படி வரும்போது வேட்டை நாய்கள் வரும். அதை பார்த்து தான் இப்போ அப்புறம் எந்திரன்ல அரிமா சாங்ல வந்து நாய்கள் ரோபோ நாய் வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது அங்கிருந்து வந்தது தான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்துல உட்கார வச்சு அந்த சாமியார் கேட்பாரு, நீ யாரை கொல்லணும் அப்படின்னு. நான் அவனை தான் கொல்லணும், வேட்டை ராஜாவை தான் கொல்லணும். நீ எதுக்கு வந்திருக்க? யார அதுக்கப்புறம் கையில தீப்பந்தத்தை இருந்தா கொன்னுரு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கீழே போய் அந்த பொம்மை மேல வரும்போது கரெக்டா அந்த திசை திருப்பிடுவாங்க. இந்த சாமியார் வந்து இந்த சந்திரமுகியோட திசை திருப்பி அதுக்கப்புறம் வேட்டை ராஜாவோட பொம்மை எறிகிற மாதிரி காட்டிடுவாங்க. பேயவே ஏமாத்திட்டாங்க. அப்பவே பேயை ஏமாத்திட்டாங்க. பேயவே ஏமாத்திட்டாங்க. எப்படி? அதான் பேயே இல்லையே, அவங்க நம்ம ஜோதிகாவோட அந்த மைண்டு தான். ஆமா, அது நாம எல்லாம் பேயின்னு தான் சொல்லிட்டோம். நாங்கெல்லாம் வந்து அப்போ படம் பார்க்கும்போது பேயின்னே சொல்லி எங்களுக்கு இப்போ பேயின்னு தான் வருது. சரி, அப்படியே இருக்கட்டும். காரணமா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அரண்மனையில, நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நயன்தாராவை கூட்டிட்டு மாட்டு வண்டியில. உன் பேர் என்ன? கங்கா. முழு பேர் என்ன? கங்கா செந்தில்நாதன். குட். கடைசி சீன்ல வந்துட்டு அந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போவாங்க வெளியே. போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அது வந்து சந்திரமுகி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமா? 2 பேரும் அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் எங்க வேணும்னாலும் போங்க, ட்ரீட்மெண்ட்க்கு இல்ல, பின்ன டியூயட் பாட. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம சந்திரமுகி திரைப்படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதே போன்று இன்னும் நிறையா சினிமா கண்டென்ட்டுகளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.